விருதாச்சலத்தில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் செய்தி கேள்விக்குள்ள தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல தயாரா இல்ல. குற்ற செயலில் ஈடுபடுவோர், அதிலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபடுவோர் மனித குலத்திற்கே ஒரு அவமான சின்னம் என கருதுகிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் தொடக்கப்பள்ளியில் யுகேஜி படிக்கும் சிறுமி பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்தவுடன் வயிறு வலிப்பதாக கூறியுள்ளார். இதனால் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். சிறுமியிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் பள்ளியின் நிர்வாகியும் திமுக கவுன்சிலருமான பக்கிரிசாமியை கைது செய்தனர். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பக்கிரிசாமி திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகார் அளிக்கப்பட்டவுடன் பள்ளி தாளாளர் பக்கிரிசாமி கைது செய்யப்பட்டதாக விளக்கம் அளித்தார். காவல்துறையினர் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதின் அடிப்படையில் அப்பள்ளியின் தாளாளரும் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியருமான பக்கிரிசாமி என்பவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுத்திட நான் உத்தரவிட்டிருக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள பக்கிரிசாமி விருத்தாச்சலம் நகரமன்றத்தின் 30வது வார்டு உறுப்பினராக உள்ளார் என்பதை அறிந்த உடனேயே அவர் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் நிலை ரத்து செய்யப்பட்டு கட்சியிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் முதலமைச்சர் கூறினார். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நான் செய்தி கேள்விக்குள்ள தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல தயாரா இல்ல. இந்த செய்தி அறிந்த உடனேயே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசி உடனடியாக கைது செய்து அதற்கு பிறகு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தகவல் தந்தேன். அந்த அடிப்படையில் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் குற்ற செயலில் ஈடுபடுவோர், அதிலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபடுவோர் மனித குலத்திற்கே ஒரு அவமான சின்னம் என கருதுகிறோம். விருத்தாச்சலம் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் பேச எழுந்தவுடன் நேரடி ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டதால் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நான் இந்த பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை பற்றி அரசனுடைய கவனத்திற்கு 0 கொண்டு வந்து பேசிய பொழுது நான் பேசிய பேச்சுக்கள் லைவில் வரக்கூடாது என்பதற்காக அதை நிராகரித்திருக்கிறார்கள், கட் செஞ்சிருக்கிறாங்க. அதை கண்டித்தால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். விருத்தாச்சலம் வழக்கில் தொடர்புடைய பள்ளி தாளாளரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தெய்வத்தை போன்று கொண்டாடப்பட வேண்டிய பிஞ்சு குழந்தையை பாலியல் கொடுமை செய்த அவரது தாத்தா வயதில் உள்ள தாளாளருக்கு எப்படி மனம் வந்தது? அவருடைய பள்ளியில் பயிலும் பிற குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். வருவாய்த்துறையில் வழங்கப்படும் 25 வகையான சான்றிதழ்கள் அனைத்தும் இணைய வழியில் வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 19 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வெளியிட்டார். அதன்படி பேரிடர் முன்னறிவிப்புகளை தெரியப்படுத்த TN அலர்ட் என்ற கைபேசி செயலி மற்றும் மேம்படுத்தப்பட்ட TN ஸ்மார்ட் செயலி உருவாக்கப்படும் என தெரிவித்தார். வெள்ள பாதிப்பிற்கு உள்ளாகும் கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் இடது கரை 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பலப்படுத்தப்படும் என்றும் தமிழ்நாட்டில் புதிதாக நிலநடுக்க கண்காணிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் பதிவு பெற்ற சுய உதவிக் குழுக்களுக்கு கிராமங்களில் குடிசை தொழில் செய்ய ஏதுவாக பூமிதான நிலங்கள் வீட்டு மனைகளாக வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நில சீர்திருத்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள குடும்பம் என்ற வரையறையில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை வழங்கும் பொருட்டு திருமணமாகாத மகள்கள் மற்றும் திருமணமாகாத பேத்திகள் என்ற சொற்கள் நீக்கப்படும் என கூறினார். நலிந்தோர் நிவாரண உதவி திட்டம் மற்றும் விபத்து நிவாரண உதவி திட்டம் தொடர்பாக சேவைகள் இணைய வழி வழங்கப்படும்.
வருவாய்த்துறையில் வழங்கப்படும் இதர சான்றிதழ்கள் அனைத்தும் இணைய வழியில் வழங்கப்படும். அனைத்து சட்டப்பேரவை நிகழ்வுகளும் வரும் நாட்களில் படிப்படியாக நேரலை செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசுவதை நேரலை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த சபாநாயகர் நிகழ்ச்சி நிரலில் உள்ள அனைத்தும் நேரடியாக ஒளிபரப்பப்படுவதாக குறிப்பிட்டார். மற்றவை கடந்த காலங்களில் உள்ள நடைமுறைப்படி முடிவு செய்யப்படும் என்று கூறினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது மட்டும் ஒளிபரப்பை நிறுத்துவது ஏன் என அதிமுக கொறடா SP வேலுமணி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவது அவசியமானது என்றும் ஒளிபரப்பில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் விளக்கமளித்தார். இதை ஏற்காத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்க்கட்சிக்கு ஒரு நியாயமா என்று வினவினார். வினாவிடை நேரத்தில் அனைத்து உறுப்பினர்களின் பேச்சுக்களும் நேரலையாக ஒளிபரப்பப்படுவதை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் அப்பாவு இன்று முதல் கவன ஈர்ப்பு தீர்மானமும் நேரலை செய்யப்படுகிறது என்றும் வரும் நாட்களில் அனைத்தும் படிப்படியாக நேரலை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். எனினும் சபாநாயகரின் விளக்கத்தை ஏற்காத அதிமுகவினர் மீண்டும் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். ஏற்படுகின்ற இந்த கொடுமையான செயலை சட்டமன்ற 0 ஹவர்ல சட்டமன்றத்தில் நான் எழுப்பினேன். நான் பேச எழுந்தவுடனே அது அப்படியே லைவ் இருந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முந்தைய செய்தியும் காட்டுறாங்க. நான் பேசி முடிச்ச பிறகு அமர்ந்த பிறகு அதுக்கு பிந்தைய செய்தியும் காட்டுறாங்க. ஏன் முதலமைச்சர் பேசுறதை காட்டுறீங்க, அமைச்சர் பேசுறதை காட்டுறீங்க, பிரதான எதிர்க்கட்சி அது பேசுகின்ற பொழுது மட்டும் அதை இருட்டிடிப்பு செஞ்சுறீங்க. சபை நடுநிலையாக செயல்படவில்லை. கொரோனா தொற்றின் 4வது அலை பரவி வரும் நிலையில் நாடு முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் தினசரி எண்ணிக்கை 7000-ஐ கடந்துள்ளது. நடப்பாண்டிற்கான கொரோனா சீசன் தொடங்கியதை குறிக்கும் வகையில் நாட்டில் நாள்தோறும் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் 24 மணி நேரத்தில் 7830 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. முந்தைய நாள் 5676 பாதிப்பு எண்ணிக்கை இருந்த நிலையில் அதைவிட சுமார் 2000 பேருக்கு கூடுதலாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 40215 அதிகரித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை ஒருநாள் கொரோனா பாதிப்பு 386 இருந்த நிலையில் 401 உயர்ந்திருக்கிறது. 4727 பேருக்கு பரிசோதனை செய்ததில் இந்த பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 2301 அதிகரித்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 110 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 46 பேரும், கோவையில் 41 பேரும், சேலத்தில் 23 பேருக்கும், கன்னியாகுமரியில் 22 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தென்காசி, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு இல்லை. செங்கல்பட்டில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒருவர் கொரோனா தொற்றுக்கு பலியாகியிருக்கிறார். இதனிடையே ஒரே நாளில் கொரோனா பாதிப்பிலிருந்து 198 பேர் குணமடைந்திருக்கின்றனர். கொரோனா பாதிப்பு ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே வந்தாலும் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டியது இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 4வது அலை என்று கூட இதை வைத்துக் கொள்ளலாம். காரணம், இந்தியா முழுமைக்கும் இது உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 50க்கும் கீழே இந்தியா முழுமைக்கும் இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாளொன்றுக்கான பாதிப்பு ஒரு 2 என்கின்ற அளவிலே இருந்தது. இப்போது அது என்னன்னா 2லிருந்து உயர்ந்து இப்ப 400 வரைக்கும் கூட வந்திருக்கிறது. ஒரே ஒரு ஆறுதல், இது கிளஸ்டர் என்கின்ற பாதிப்புகள் இல்லை. இணை நோய் உள்ளவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், கொரோனா பாதிப்புகள் எந்த வகையில் ஏற்பட்டாலும் மருத்துவ கட்டமைப்புகள் தயார் நிலையில் உள்ளது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மனு மீது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராகவும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராகவும் OPS தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், JCD பிரபாகர் ஆகியோர் தொடர்ந்த இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்று உத்தரவிட்டது. பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கலாம் என்றும் தீர்ப்பை வழங்கியது. இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் OPS தரப்பினர் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதி மகாதேவன் மற்றும் முகமது சபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் அதிமுகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும் இதில் தங்களது ஆதரவு தொண்டர்கள் நீக்கப்படுவார்கள் என்றும் முறையிட்டார்.
இபிஎஸ் தரப்பில் வரும் 16ஆம் தேதி செயற்குழு கூட்டப்பட்டு உள்ளதாகவும் கர்நாடக தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அதில் விவாதிக்க உள்ளதாகவும் கூறிய ஓபிஎஸ் தரப்பு இதனால் தங்கள் மனுக்கள் மீது இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓ பன்னீர்செல்வத்தின் கைகள் கட்டப்படவில்லை என்றும் எது நடந்தாலும் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டதுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கட்சி நடவடிக்கைகளை ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் நீதிமன்ற வழக்குகளின் மூலம் இழுத்தடிப்பதாகவும் இபிஎஸ் தரப்பு குற்றம் சாட்டியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கில் திட்டமிட்டபடி ஏப்ரல் 20, 21ஆம் தேதிகளில் இறுதி விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்தனர். வழக்கில் இடைக்கால உத்தரவை எதுவும் பிறப்பிக்க முடியாது என்றும் ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் தேவைப்பட்டால் ஏப்ரல் 24ஆம் தேதியும் இறுதி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் ஏற்கனவே உள்ள உறுப்பினர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு உறுப்பினர்கள் அட்டை புதுப்பித்தல் நடைபெற வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் என அனைத்தும் இறுதி தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டது என்று குறிப்பிட்டனர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளராக தன்னை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு நீதிபதி புருஷேந்திரகுமார் கௌரவ் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அதிமுக கட்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையம் உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என இபிஎஸ் தரப்பில் கோரப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஆவணங்களை சரிபார்த்து முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்த தேர்தல் ஆணையம் 10 நாட்கள் அவகாசம் வழங்க கோரிக்கை விடுத்தது. இதனை ஏற்று தேர்தல் ஆணையத்திற்கு அவகாசம் வழங்கிய நீதிமன்றம் வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. சிஆர்பிஎஃப் தேர்வுகளை ஹிந்தி, ஆங்கிலம் தவிர பிற மொழிகளில் நடத்தும் திட்டம் இல்லை என்று மத்திய உள்துறை தெரிவித்துள்ளது. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. மொத்தமுள்ள 9212 காலி பணியிடங்களில் 579 பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நிரப்பப்பட உள்ளன. இந்த நிலையில் கணினி வழியிலான இந்த தேர்வு ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மட்டுமே நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து தமிழ் உள்ளிட்ட பிற மாநில மொழிகளிலும் தேர்வை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் சிஆர்பிஎஃப் தேர்வு தமிழில் நடத்தப்படாது என உள்துறை அமைச்சகம் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக தகவல் தெரிவித்துள்ளது. அதாவது ஹிந்தி, ஆங்கிலம் தவிர வேறு மொழிகளில் தேர்வு நடத்தும் திட்டம் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 3வது மாடியில் இருந்து ஏசி விழுந்ததில் ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் இன்று பிற்பகலில் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக 3வது மாடியில் இருந்த ஏசி கழன்று திருநாவுக்கரசுவின் தலையில் விழுந்துள்ளது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் துடித்த திருநாவுக்கரசு உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் திருநாவுக்கரசு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்டு பிறருக்கு மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.